அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுசல்லி வனுசல்லிமு அலர் ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனது துதிகளை போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கேட்பதற்காக அவர்களின் வாழ்வை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்காக என்ற லட்சியத்தோடும் குறிக்கோளோடும் இந்த மௌலுதுர் ரசூல் தொடர் பயான் நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் யாவரின் மீதும் வல்ல அல்லாஹினுடைய வற்றா கருணையும் அவனது அன்பும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் உலகிலே அமைதியை தந்து மனதிற்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்கள், செலவினங்கள் அனைத்தையும் விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் சமயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்து திருப்தி கொண்ட நிலையிலே நம்முடைய உடல் இருந்து உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, மௌலுதுர் ரசூல் தொடர் மீலாது சொற்பொழிவினுடைய 5வது நாளாக இன்றைய தினம் சர்தார் நபியும் சமய நல்லிணக்கமும் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பரிமாற இருக்கிறோம். இஸ்லாம் பொதுவாக கொள்கையில் யாருக்கும் சமரசம் செய்யாது, யாரோடும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, இந்த ஹதீதிற்கு ஹதீஸ் ஜிப்ரஈல் என்றே சொல்லுகிறார்கள். பல ஹதீஸ்களுடைய துவக்கத்திலேயே, ஹதீஸ் நூல்களுடைய துவக்கத்திலேயே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேள்வி கேட்பதை போன்று கேட்டு ரசூலுல்லாஹ் அதற்கு பதிலை சொல்லி மிகச்சிறந்த பாடத்தை அவர்களின் மூலமாக உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே பல சமயங்களிலே நபியிடத்தில் வந்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சில பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்த்துருக்காங்க, மனித தோற்றம் தான், ஆனால் சஹாபாக்கள் சில பேர் பார்த்துருக்கிறார்கள். சையதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கிறார்கள். ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கண்டிருக்கிறார்கள். அதேபோன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில பேருக்காக பிரத்யேகமாக சலாம் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஹஸரத் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரத்யேகமாக சலாம் சொன்னதாக ஹதீஸ் இருக்கிறது.
ஹிரா குகையிலே பெருமானார் தனித்து தவம் இருந்த நேரத்திலே ஹஸரத் ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா உணவு பாத்திரத்தோடு மேலே ஏறக்கூடிய அந்த நேரம் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்கள் துணைவியார் ஹதீஜா அம்மா தலையில் செம்மாடு கட்டி கொண்டு அதில் உணவை பாத்திரத்தில் வச்சுட்டு இவ்வளவு இருள் சூழ்ந்த நேரத்தில் உங்களுக்காக வேண்டி ஹித்மத் செய்கிறதுக்கு வர்றாங்க. இதா தத்க இலைக்க, நபியே உங்களிடத்திலே அவர்கள் வந்தால் ஃபக்ரி அலைஹா அஸ்ஸலாம் மினல்லாஹ், அல்லாஹ் அந்த அம்மாவுக்கு சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. நாங்கள் அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க. ஃபக்ரி மின்னி அஸ்ஸலாம், நானும் என்னுடைய சலாத்தை அவங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிடுங்க. நாங்கள் ஹஸரத் ஹதீஜா பிராட்டியாருக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய அந்தஸ்தை உயர்வை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பல சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க, பிரத்யேகமாக அவங்கள பற்றி பேசவெல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே நாம் செய்திக்கு வருவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனித தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சஹாபாக்களுடைய இயல்பு தோற்றத்திலே வந்து சில முக்கியமான விஷயங்களை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. என்ன கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? மல் ஈமானு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, மறுமை நாள் உண்டு என்று நம்பிக்கை கொள்வது, நலவு தீங்கு எல்லாம் அல்லாஹ் விதித்ததின் பிரகாரம் நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது, இதற்கு பேர் தான் ஈமான். நாங்கள் அப்படின்னா ஒமல் இஸ்லாமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்னன்னு சொல்லித்தாங்கன்னு நாங்கள். அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாத வ தூதியஸ் ஸகாத வ தஸூம ரமதான வ தஹுஜ்ஜல் பைத்த. இஸ்லாம் என்றால் 5 கடமைகளை உள்ளடக்கியது. இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை கொண்டு ஷஹாதா சொல்வது, அவன்தான் ஒருவன், அவனுடைய இறை தூதர் நான் என்று ஏற்றுக்கொண்டு ஷஹாதா செய்வது, சாட்சி சொல்வது. 2வது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுவது. 3வது அவன் விதித்த ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றுவது. அதே போன்று 4வது ரமதானுடைய மாதம் ஒரு மாதம் நோன்பிருப்பது. 5வது உங்களுக்கு சக்தியை அல்லாஹ் தந்திருந்தால் உடலில் பொருளில் அல்லாஹ்வின் இல்லமாம் காபாவை ஹஜ்ஜி செய்வது. இந்த 5ஐயும் உள்ளடக்கியதற்கு பெயர் தான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஒமல் இஹ்சானு யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இஹ்சான் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ இஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க. பெரிய பொருள் நிறைந்த வார்த்தை இது. இதை பற்றி பெரும் பெரும் அறிஞர்கள், பெரும் பெரும் ஞானவான்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன். இஹ்சான் என்றால் என்ன என்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அன் தஅபுத ரப்பக கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். உன் ரப்பை நீ வணங்க வேண்டும், நீ அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அது முடியலைன்னா அல்லாஹ் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற சிந்தனையில் உன்னுடைய இபாதத் இருக்க வேண்டும். நீ பார்ப்பதை போன்று அந்த நிலையை உங்களால் அடைய முடியவில்லை என்றால் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற உணர்வோடு, அந்த எண்ணத்தோடு நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை, இன்ன பிற செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, இதற்கு பெயர் தான் இஹ்சான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மல் மஸ்ஊலு அன்ஹா அலமு மினஸ் ஸாயில், கேள்வி கேட்பவரை விட கேள்விக்கு பதில் சொல்பவர் இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சவர் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்காங்க, கேள்வி கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் தெரியும், சஹாபாக்களுக்கு யாரும் தெரியாது. ரசூல் சொன்னாங்க, கேள்வி கேட்கக்கூடிய நபரை விட இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நான் இதை பற்றி முழுமையாக தெரிந்தவன் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதற்குரிய அடையாளங்கள் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு அடையாளமாக ரசூலுல்லாஹ் பட்டியலிட்டாங்க. நமக்கு செய்தி என்னென்னா, இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் கேட்டது என்று தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் என்னிடத்திலே வந்து உட்கார்ந்து பேசிட்டு போனாரா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் நபியே, எங்களுக்கு தெரியாது.
இப்போ ரசூல்லா சொன்னாங்க, இன்னஹு ஜிப்ரஈல், அவர்தான் அல்லாஹுவின் வேத வசனங்களை நபிமார்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த ஜிப்ரஈல். அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி அல்லாஹ் அனுப்பி வச்சான். உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ் இவர் மூலமாக கேள்வி கேட்டு சொல்லி வைக்கிறான், சொல்லி கொடுக்குறான். அதற்குத்தான் வந்தார் ஜிப்ரஈல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இங்கே நம்ம என்ன செய்யுதுன்னா, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையிலே எந்த இடத்திலும் யாருக்கும் வளைந்து நெளிந்து கொடுத்து சமரசம் செய்ததாக வரலாற்றில் பார்க்கவே முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவினுடைய உச்சகட்டமான பரபரப்பான அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கும் பொழுது எப்படி இதை முடக்கலாம்னு சொல்லி பல்வேறு திட்டங்கள் தீட்டினார்கள் எதிரிகள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாவுக்கு வந்து ஆசை வார்த்தை காண்பித்தார்கள். என்ன வேண்டும் முகமதே உங்களுக்கு, என்று சொன்னீர்கள் என்றால் அடுத்த நிமிடத்திலே உங்களுக்கு தயாராகும். பொருளாதாரமா, பதவியா, அல்லது நீங்கள் உங்கள் மனம் விரும்பும் விதத்தில் ஏதாவது அழகு சௌந்தரியம் உள்ள நல்ல மணப்பெண்ணா, வேறென்ன வேண்டும் உலகத்தில்? உலகத்தை உங்கள் காலுக்கு கீழே விரித்து தருகிறோம், என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று ஆசை வார்த்தை காண்பித்து நாயகத்தை தங்கள் வழிக்கு இழுக்க பார்த்தார்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொள்கையில் சமரசம் என்பது கிடையவே கிடையாது. என்னுடைய ஒரு கையில் சந்திரனையும் மறு கையில் சூரியனையும் தந்து நீங்கள் இருக்கிற கொள்கையிலிருந்து நீங்கள் வெளியே வைக்குங்க, எங்களுக்கு சாதகமாக நீங்கள் வாங்க என்று சொன்னாலும் கூட நான் ஒருபொழுதும் சாய்ந்து சரிந்து போக மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொள்கையில் மாற்றம் கிடையாது, அதில் உறுதியாக நின்னாங்க ரசூலுல்லாஹ். சத்திய இஸ்லாத்தை எப்படி மக்களுக்கு எடுத்து வைத்தார்களோ எடுத்து வைத்த விஷயத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஔசினி, அல்லாஹுவின் திருத்தூதர்களே எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க, எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கேன்னு சொல்லு, அதற்கு பின்னாடி சொன்ன சொல்லுல நிலையா நில்லுன்னாங்க. இஸ்திகாமத்தாக இரு, சொன்ன விஷயத்திலே நிலைத்து நில், தடுமாற்றம் வேண்டாம், சருகி போகுதல் வேண்டாம். அங்கே இங்கே பார்த்து இது நல்லா இருக்க பச்சையா இருக்க, அது கொஞ்சம் வேற மாதிரி பச்சையா இருக்க, இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா என்ற இரு நிலைப்பாடு வேண்டாம். எடுத்து விட்டால் அந்த கொள்கையில் உறுதியாக நில், இதுதான் உனக்கு நான் செய்யக்கூடிய வசியத் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தையை கூட சஹாபாக்கள் மாற்றி பேச மாட்டார்களே, பேசினால் ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுப்பாங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதை இன்றைய நாளினுடைய செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் எவர் ஒருவர் படுக்கைக்கு செல்லும் பொழுது பின்னால் நான் சொல்லிக் கூறக்கூடிய துஆவை ஓதிவிட்டு போவாரோ, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபிய்யிக்கல்லதி அர்ஸல்த. இதை ஓதிவிட்டு யார் படுக்கைக்கு செல்வாரோ அவருக்கு அந்த படுக்கையில் அவருடைய ஆயுசு முடிகிறது, மௌத்து என்று அல்லாஹ் நிர்ணயித்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் மாத்த அலல் ஃபித்ரா, அவர் இயற்கையில் ஈமானில் மௌத்தாகுவார். ஈமான் சலாமத்தோடு அவருடைய ரூஹ் இந்த உடலை விட்டு பிரியும். அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் என்று இருந்தால் அவர் ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரத்யேகமான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இந்த துஆவை கற்றுக் கொடுக்கும் பொழுது முன்னாடி இருந்த சஹாபி இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக்க, அப்படியே சொல்லிட்டே கடைசி ஒரு வார்த்தை, வ பி நபிய்யிக்கல்லதி அர்ஸல்த, அல்லாஹ்வே நீ அனுப்பிய நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், வ பி ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னார். ஒரு சின்ன வேர்டு வார்த்தை மாற்றம். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது நபி, அவர் சொன்னார் ரசூல் அப்படின்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ், நபிக்கும் ரசூலுக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலும் தான் நபியும் தான் இல்லையா? வேதம் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ரசூல்மார்கள் என்று சொல்வார்கள். மூசா நபி ரசூல் தான் நபியும் தான், ஈசா நபி ரசூலும் தான் நபியும் தான், தாவூத் நபி ரசூலும் தான் நபியும் தான். ஏனென்றால்
இவங்களுக்குலாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாவுக்கு ஏன் ரசூல் என்கிறோம்? அவங்களுக்கு குர்ஆன் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நபி என்ற வார்த்தை இருக்குதே, அது வேதம் கொடுக்கப்படாதவர்களுக்கும் சொல்லப்படும். இப்போ பாருங்க, ரசூலுல்லாவை பார்த்த அந்த சஹாபி சொல்லிக் கொடுத்த நபி என்ற வார்த்தையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரசூல் அப்படிங்கிறாரு. இப்போ ரசூலா நிப்பாட்டிட்டு நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? நபி, அதையே திருப்பி சொல்லுங்க. நாங்கள் ஒபி நபி கல்லதி அரிசல்தனா அதே மாதிரி சொல்லணும். அதில் சேஞ்ச் கிடையாது, அது மாற்றக்கூடாது. நான் சொல்லிக் கொடுத்ததுன்னா இது என்னுடைய சுய விருப்பம் அல்ல. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனம் போகிற போக்கெல்லாம் பேச மாட்டார். அவர் பேசுவது அவர் பேசுவதெல்லாம் வஹிதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஹியை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு சொல்லித்தரப்படக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம் அவன் சொல்லி தந்த வார்த்தை நபி தான். நீங்கள் நபின்னு தான் சொல்லணும், ரசூல்னு சொல்லக்கூடாது. சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நான் சொல்ல வர செய்தி என்னென்னா, அடிப்படை மார்க்க விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரசம் யாரிடத்திலும் கொண்டதே இல்லை. இப்படி தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே, அதனுடைய கொள்கை கோட்பாட்டிலே இப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும் என்றால் இப்படித்தான் தொழணும், நோன்பு இப்படின்னா இப்படி தான், ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் இப்படின்னா இப்படித்தான், அதை மாதிரி தான் செய்யணும். அதே நேரத்தில் தன்னை சுற்றி வாழ்ந்த மக்களோடு பெருமானார் வாழ்வியல் விஷயத்திலே அனுசரித்து நடந்து கொண்டார்கள். தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள், பல்வேறு கொள்கைகளை பின்பற்றியவர்கள் இருந்தார்கள், இஸ்லாத்தையே ஏற்காதவர்கள் சிலர் இருந்தார்கள். ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ்? அந்த நல்லிணக்கத்தை பேணியவாறு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறோமே, நம்ம முஸ்லீம்கள் தானே, இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுபான்மையாகத்தானே இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நடக்கல. அப்படி இஸ்லாம் வலியுறுத்தவும் இல்லை. மிகச்சிறப்பான முறையில் உங்களை சுற்றி வாழக்கூடிய மக்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற வாழ்வியல் வழிகாட்டுதலை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஹதீஸிலே வருகிறது ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஈஜிப்திலே செய்தனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநராக இருந்தாங்க. அப்போ ஈஜிப்தினுடைய ஜாமியா மஸ்ஜித் இடம் பத்தலை, மக்கள் நிறைய தொழுகைக்கு வர்றாங்க, இடம் பத்தலை, வெளியில் நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, மாதிரி சூழல் ஏற்படுது. இப்போ பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை வந்த உடனே அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய கவனத்துக்கு இது செய்தி வருது, இந்த மாதிரி ஜாமியா மஸ்ஜிதினுடைய இடம் பத்தல்ல, கொஞ்சம் விரிவாக்கம் செய்யணும். இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்தா ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியினுடைய ஒரு இடம் இருந்தது. அந்த ஒரு பெரும் இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதியை ஒதுக்கி அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க குடியிருந்தாங்க அந்த இடத்துல. அப்போது அரசு அதிகாரிகள் எல்லாம் போய் அந்த அம்மாட்ட பேசினாங்க, இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய போகிறோம், உங்களுடைய இடத்தினுடைய கிரையை என்னன்னு சொல்லுங்கள், அதை விட 2-3 மடங்கு அதிகமாக தர்றோம், எங்களுக்கு தேவை நீங்கள் சமாதானத்தோடு உங்கள் இடத்த தரணும், நாங்கள் அந்த இடத்த உரிய காசு அதை விட அதிகமாக கொடுத்து வாங்கி எங்களுடைய மஸ்ஜிதை விரிவாக்கம் செஞ்சுக்கணும். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை அது எனக்கு விருப்பம் இல்லை, காரணம் என்னென்னா எங்கள் தலைமுறை வாழையடி வாழையாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரலை அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. மறுபடியும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய கவனத்துக்கு இந்த செய்தி போச்சு, அந்த அம்மா தர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி மறுபடியும் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் கூடுதலாக உங்களுடைய இடத்துக்கு மீதிய தொகையை கொடுத்து பேசி முடிக்கலாம் என்ற நிலை வரும் பொழுது அந்த அம்மா 2 மனசோடு சம்மதம் கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை, இருந்தாலும் நிர்பந்திக்கிறாங்களே, பக்கத்தில் இருக்கிறாங்களே, நிர்பந்தம் கொடுக்குறாங்களே, வேறு வழி இல்லாமல் சம்மதத்தை கொடுத்துட்டாங்க. சம்மதத்தை கொடுத்துட்டு அந்த உரிய காசையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த பகுதிக்கு ஒரு நாள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே வந்தாங்க. வர்ற சமயத்தில் இந்த யூத மதத்தை சேர்ந்த அந்த வயது முதிர்ந்த பெண்மணி அதற்கு செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்த உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாமியா மஸ்ஜித் விரிவாக்கும்னு சொல்லி கேட்டாங்க, எனக்கு ஆரம்பத்தில் மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில் என்னை வற்புறுத்தினாங்க, எனக்கு ரொம்ப அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு என்னை கொஞ்சம் மன ரீதியாக உளைச்சல் கொடுத்தாங்க, பக்கத்தில் இருக்கவங்களை ஏன் பகச்சிக்கணுன்ற எண்ணத்தில் நான் கொடுத்துட்டேன், ஆனால் உள்ளபடியே எனக்கு மனசு இல்லை அப்படின்னாங்க. இதுக்கு இடையில் அந்த இடத்த விரிவாக்கம் செஞ்சு பள்ளியோடு இணைச்சி தொழுக ஆரம்பித்தாச்சு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க,
ஈஜிப்தினுடைய ஆளுநர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. என்னங்க விஷயம், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒரு அம்மாவுடைய இடத்தை வாங்கினீங்களாமா, வற்புறுத்தி வாங்கினீங்களாமா, அவங்க சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு 100% அவங்களுக்கு மனசு இல்லையாமே, நீங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க, மனசு ஒப்பாம தான் நான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம், உண்மைதானான்னு கேட்டாங்க. அமீர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் அது உண்மைதான், அந்த அம்மா கொடுக்கறதுக்கு மனசு இல்லை தான், 2 மனசாக தான் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரி நம்மளுடைய ஆட்சி தானே போயிட்டு போகுது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு இல்லை, முடிச்சுது, முடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடல. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த பெண்ணுக்குரிய இடம் அவர்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், அவங்க இடத்துல பள்ளி கட்டியிருந்தாலும் அது இடிக்கப்பட வேண்டும், அவங்களுக்குரிய உரிய அந்த இடத்தையும் கொடுக்கணும், மட்டுமல்ல அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதனாலே கூடுதலாக அவர்களுக்கு நஷ்ட ஈடும் வழங்க வேண்டும் என்றார்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த விஷயங்களை அனுசரித்து நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இறுக்கமான மார்க்கம் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய மக்களை அரவணைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு ஹிஜ்ரத் செஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு பின்னாடி மக்காவினுடைய வெற்றி, மக்காவுக்குள்ள வெற்றி வாகை சூடி வர்றாங்க ரசூலுல்லாஹ். வரும் பொழுது பல பேருக்கு பலவிதமான உள்ளத்தில் அழுத்தமும் வருத்தமும் இருக்கத்தானே செய்யும். சொந்த ஊர்லேருந்து விரட்டி விட்டாங்கல்ல, வாழ முடியாத அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கல்ல, இந்த சில வேதனையும் அந்த புண்களும் ரணங்களும் சில சஹாபாக்களுடைய மனசில் இருந்துச்சு, காயமாக இருந்துச்சு. இப்போ மதீனாவுக்கு போயிட்டு மக்காவுக்குள்ளே இப்போ வெற்றி வாகை சூடி வர்றாங்க. அப்போ அந்த வந்த சஹாபாக்கள்ல சில பேர் சொன்னாங்க, அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இந்த நாள் உங்களை எல்லாத்துக்கும் பழிதீர்க்கப்படக்கூடிய நாள் அப்படின்னா. எங்களை என்ன பாடுபடுத்துனீங்க மக்கால இருக்கக்கூடிய காலகட்டத்தில், 13 வருஷம் வார்த்தைகளால் சொல்ல முடியுமா உங்களுடைய டார்ச்சர்ஸ் எல்லாம், எவ்வளவு தூரம் நாங்கள் அனுபவித்தோம் வேதனையை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து மாற்று வச்சு நாங்கள் இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சரி வலியிலையும் வேதனையும் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம், விடலை. வலியோடும் வேதனையோடும் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம், விடுப்பா, அவர் சங்கடத்தில் இருக்கா, சொல்லிக்கட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லி தவிர்ந்திருப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இந்த நாள் மன்னிப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள், இந்த நாள் இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை சுற்றி இருந்த மக்களுடைய பல மக்களுடைய உள்ளங்களை புரட்டி போட்டது. என்ன செய்வாரோ என்று தெரியலையே, இந்த முகமது தானே உள்ள அனுப்ப மாட்டேன் என்று சொல்லியிருந்தோம், இன்னைக்கு அவர் வெற்றி வாகை சூடி ஆயிரக்கணக்கான மக்களோடு உள்ள வர்றாரு, நம்மெல்லாம் என்ன பாடுபட போறோமோ என்று தெரியலையே என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்குது, அவ்வளோ பெரிய வார்த்தை, ஆறுதல் வார்த்தை. சுற்றி இருந்த பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய உள்ளத்திலும் இஸ்லாத்தை குறித்து உயர்ந்த சிந்தனையை, உயர்ந்த எண்ணத்தை அது ஏற்படுத்தியது. அன்பு சகோதரர்களே, இப்படியான நிலைப்பாட்டோடு தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோடு வாழ வேண்டும் என்பதை அழகாக நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தெரியும், மக்காவிலிருந்து விடைபெற்று போகும்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? காபாவுக்கு உள்ளே போய் 2 ரக்காய் தொழணும்னு ஆசை, 2 ரக்காய்க்கு உள்ளே போய் தொழுதணும்னு ஆசை இருந்துச்சு. கேட்டாங்க, அன்னைக்கு கையில் சாவி வச்சிருந்த ஒரு உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவினுடைய குஃபார்கள் குறைஷிகள் எந்த மதத்தில் இருந்தாங்களோ அந்த மதத்தில் தான் அவர் இருந்தார். அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் உள்ளலாம் போக முடியாது, அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது, உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, நீங்கள் போய்க்கலான்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உஸ்மான், இந்த சாவி இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதனாலே இப்படி பேசுகிறீர்கள், அல்லாஹ்வின் நாட்டம் ஒரு நாள் வரும், இதே சாவி எங்களுடைய கைக்கு வரும். நாங்கள் சொல்லலாம், எந்த சாவியை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றீங்களோ இதே சாவி ஒரு நாள் ஒரு காலம் கூடும், கனியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வருகிற பொழுது நாம் பதில் சொல்ல வேண்டாம், காலமே பதில் சொல்லும். அநியாயம் இழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க அதை செய்யவா போகிறார்கள்? இல்லை, காலத்திற்கு ஒரு கட்டத்தில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சுற்றி கொண்டே இருக்கும் காலம். இன்னைக்கு எங்கள் பக்கம் காத்தென்றால் நாளை உங்கள் பக்கம் காத்தடிக்கும் இல்லையா?
எனவே அதை பயந்துத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலம் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எங்கள் கையில் இந்த சாவி இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 8 வருஷத்தில் அந்த காலம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே வந்தார்கள், உள்ளே போய் தொழுதார்கள். தொழுது முடிச்ச பின்னாடி அவருக்கான பயம் தாங்கல்ல. யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹத் ஹஜபிக்கு போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. இங்க சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, காபா நம்ம கையில் வந்துருச்சு, இப்போ இந்த கீயை யார்கிட்ட கொடுக்க போறாங்க? பல பேர் போட்டி போட்டிருக்காங்க. காபத்துல்லாஹ்வுடைய அந்த உட்பராமரிப்பு என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு போஸ்டிங். அது பெருமைக்குரிய போஸ்ட் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை பராமரிக்கணும்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ஏங்கி கிடந்தார்கள் பல சஹாபாக்கள், எங்களுக்கு தந்துருவாங்க ரசூலுல்லாஹ், எங்க கையில் அந்த சாவி கிடைக்க போது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உஸ்மானை கூட்டுவாங்கன்னாங்க. உஸ்மானை போய் கூட்டுவாங்கன்னாங்க. உஸ்மான் வீட்டில் இருந்தார், அழைத்து வரப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு வசனம் இறங்கியது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், அமானிதத்தை அவர்களுக்கு உரியவர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுறான். இது ஒரு அமானிதம், இது நாள் வரை பேணி பாதுகாத்த அவர் கையில் தான் இது போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான் இந்த சாவி நீங்க தான் வச்சுக்கணும். அவர் கையிலே கொடுத்தாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுக்கு டிஸ்டர்பாக இருந்தார். ஆரம்பத்தில் உள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கையிலேயே ரசூலுல்லாஹ் சாவியை கொடுத்து சொன்னாங்க, லா யஅஹுது மின்க, உங்களிடத்திலிருந்து அநியாயக்காரரை தவிர வேறு யாரும் இதை வாங்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. கியாமத்து வரை உங்களிடத்தில் தான் இருக்கும் இந்த சாவி. கியாமத்து வரை உங்களிடத்திலும் இருக்கும் என்றால் நீங்கள் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் தான் இந்த சாவியை பராமரிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்கள்கிட்ட யாராவது அது வாங்கினாங்கன்னா அவங்க அநியாயக்காரர்கள் என்று பெருமானார் முத்திரை குத்துனாங்க. ஒன்று. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, ரகசியமான செய்தி என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையில் அதையும் உள்ளடக்கிட்டாங்க. கியாமத்து வரை உங்கள் சந்ததி தொடர் அருந்து போகாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்க சந்ததி தொடர் அருந்து போகாது, ஆண் வாரிசுகள் வந்து கொண்டே இருக்கும். எந்த வீட்டிலே ஆண் வாரிசுகள் தொடர் அருந்து போகிறதோ அந்த சந்ததி வம்சமும் அது குறுகிய காலத்தில் முடங்கி போய்விடும் இல்லையா. பல ஊர்களிலே அந்த குடும்பம் அந்த பாரம்பரியமே இல்லாமல் போயிடுது. என்னென்னா தொடர்ந்து 4-5 பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் வேறு வீட்டிலே கல்யாணம் செஞ்சு கொடுக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளை சுமக்கக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. ஆண் பிள்ளைகள் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தின் வாரிசுகள் அப்படி நீளுது. ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட இதை கொடுக்கறது மூலமாக 2 செய்தி சொன்னாங்க. உலக அழிவு நாள் வரை உங்களிடத்திலிருந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அப்படி யாராவது ஒருத்தங்க பறிச்சாங்கன்னா அவங்க அநியாயக்காரங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். 1. 2வது, உலக அழிவு நாள் வரை உங்களுடைய சந்ததி தொடர் அருந்தே போகாது, வந்துக்கிட்டே இருக்குன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அன்பு சகோதரர்களே, எவ்வளவு நுட்பமான ஒரு அணுகுமுறை பாருங்கள். இருக்கக்கூடியவர் அவருடைய மனது அதை அப்படியே புரட்டி போட்டது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி தான் காரணமாக வந்தது. உஸ்மான் இப்னு தல்ஹத் ஹஜபி மக்காவின் குஃபார்களின் பட்டியலிலே இருந்தவர். இந்த நிகழ்வை பார்த்து வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தான், சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு பல நேரங்களில் இடையூறாக இருந்தவர்கள், அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட இந்த உயர்தரமான நல்லிணக்க முறை அவருடைய மனதை கவர்ந்தது. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக ஆனது என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சமயத்து மக்களோடு நாம் நல்லுறவோடு வாழ வேண்டும் என்பதை அழகாக மார்க்கம் நமக்கு எடுத்து வைக்கிறது. பல நேரங்களில் அது பெரிய ஒரு இடைஞ்சலை தரக்கூடிய நிலையிலே பல மக்கள் நடந்து கொள்வது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க வேடிக்கையாக. பொதுவாகவே இஸ்லாம் என்றால் என்ன? அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது தான். மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. பிறர் நலனின் மீது அக்கறை. அது பிறர் நலம் என்று வரும்பொழுது அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வேறு கொள்கைகளை வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நலவை நாடணும். அதனால தானங்க முஸ்லீம்கள் இடையூறு வரக்கூடிய சமயத்திலே, பேரிடர் சமயத்திலே, பெரும்பெரும் இயற்கை சீற்றங்களினுடைய சமயத்தில் முஸ்லீம்கள் தானாக முன் வந்து, யாருமே ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க, தானாக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்களா இல்லையா, பார்க்கிறோமா இல்லையா?
நம்முடைய ஊர்களில் எல்லாம் அது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. வரணும், ஏன்னா இஸ்லாம் அதை தான் விரும்புது. இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, 2 பேர் பயணப்பட்டாங்களாம். போகும்பொழுது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரொட்டி துண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ரொட்டி, ஒருத்தர் ஒரு 5 ரொட்டி வச்சுருக்காரு, இன்னொருத்தர் ஒரு 3 ரொட்டி வச்சுருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு 3ஆவதாக ஒருத்தர் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. நானும் உங்களுடைய பயணத்தில் சேர்ந்துக்கிறேன், இங்கே வரைய போக வேண்டியது இருக்குது, சரி வாங்க சேர்ந்து போகலாம். எல்லாமே பயணத்தில் ஏற்பட்ட உறவு இது. குறிப்பிட்ட இடம் வந்துச்சு. இடம் வந்த உடனே வயிறு பசிக்குது, சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சரி, இருக்கிற ரொட்டி 8 ரொட்டி, ஒருத்தர் 5 கொண்டு வந்திருக்காரு, இன்னொருத்தர் 3 கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அங்கே எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட உட்கார்றாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ரசூல்லா அஷ்அரியீன்கள் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினர்களை, பரம்பினர்களை ரசூல்லா நேசித்தாங்க. எந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னா, அல் அஷ்அரியு மின்னா வ அன மின்ஹும், அஷ்அரி என்ற கூட்டத்தினர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவங்களில் ஒருத்தன் நாங்கள் ரசூல்லா. ஏன் ரசூல்லா சொன்னாங்க? அந்த குறிப்பிட்ட அஷ்அரியீன்களை பார்த்து ரசூல்லா சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள்ட்ட ஒரு உயர்ந்த பண்பு இருந்துச்சு. எங்கேயாவது வெளியில் பயணம் போனாங்க, புறப்பட்டு போனாங்கன்னா, யார்கிட்டையாவது உணவு பத்தாக்குறை தீர்ந்து போச்சுன்னா தங்கள் இருக்கிற மொத்த உணவையும் ஒரு பெரிய விரிப்பை விரித்து கொட்டுவாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆமுல் இஸ்னைன் யக்ஃபீ லிஸ்ஸலாஸா, 2 பேருக்குரிய உணவு 3 பேருக்கு பத்தும். வ துஆமுஸ் ஸலாஸா லி அர்பா, 3 பேருக்குரிய உணவு 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்னா ரசூலுல்லாஹ் பகிர்ந்து சாப்பிடுவதை அது உள்ளபடியே வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனைகளோடு அது சார்ந்த மருத்துவரிடத்தில் போகும் பொழுது, இந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் பசங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, மனைவியினுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது, ஒரே குழப்பமாகவே வீட்டில் இருக்குது என்று பல கம்ப்ளைண்டோடு உளவியல் சார்ந்த நிபுணர்களிடத்தில் போகும்போது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஒருவரின் மீது இருக்கிற இன்னொருவருக்கு அக்கறை வெளிப்படும். அது ஒருவரின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த புரிதலும் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் சரி தான், குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வைத்து சாப்பிடுகிற பழக்கம் வழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே இந்த 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, பயணமும் கிளம்பியாச்சு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது. இந்த இடையில சேர்ந்தார்ல ஒருத்தர், அவர் இப்போ வெளியே போகிறாரு. போகும்பொழுது சொன்னார், என்னுடைய இடம் வந்துச்சு, நான் கிளந்து போகிறேன், என்னையால் முடிஞ்சது என்னையை நீங்கள் பயண தோழனாக சேர்த்துக்கிட்டீங்க, உங்கள் சாப்பாட்டில் எனக்கு ஷேர் கொடுத்தீங்க, என்னையால் முடிஞ்சது இந்தாங்க வச்சுக்கிங்கன்னு சொல்லி ஒரு 8 திர்ஹம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 8 திர்ஹம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. போன உடனே அங்கே இருந்த 5 ரொட்டி கொண்டு வந்தார்ல, அவர் சொன்னார், நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன்ப்பா, பாப்பா நீ 3 ரொட்டி கொண்டு வந்த, நான் 5 ரூபா வச்சுக்கிறேன், நீ என்ன செஞ்சுக்கோ 3 ரூபா வச்சுக்கோ, இதான நியாயம். நான் 5 வச்சுருந்தேன், எனக்கு 5, நீ 3 கொண்டு வந்த, உனக்கு 3. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு, உண்மையான முகம் சில நேரங்களில் வெளிப்படும். அந்த வெளிப்படக்கூடிய நேரங்களில் முக்கியமானது பொருளாதார பங்கீட்டின் சமயத்தில் அவனுடைய உண்மை முகம் தெரியும். அவர் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாதுப்பா, கொடுத்துட்டாரு, பொதுவாக கொடுத்துருக்காரு, உனக்கு பாதி எனக்கு பாதி, உனக்கு 4 எனக்கு 4 அப்படின்னு சொன்னார். சரி, வம்பு எதற்கு? அலியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த காலம் அது. அவங்கள்ட்ட போயிடும், அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ கேட்டுக்குவோம். சரி தாராளம் போகலாமே அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. அலியெல்லாம் விஷயத்தை கேட்டுட்டு பட்டுன்னு சொன்னாங்க, இந்த 3 ரொட்டி கொண்டு வந்து பார்த்து சொன்னாங்க, வாப்பா ஒரு 3 திர்ஹம் கொடுக்குறாரு, வாங்கிக்கோ, உனக்கு அது நல்லது. நான் சொன்னேன்னு சொன்னால் உனக்கு அது கூட கிடைக்காது, நீ வாங்கிக்கோ. நான் தீர்ப்பு சொல்லலை இதுவரைய, நீ அவர் கொடுக்கறத வாங்கிட்டா உனக்கு பெஸ்ட்டு. நான் உள்ளபடியே ஆராய்ந்து நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அதை தான் நீ வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நான் கிடைச்சா எனக்கு பாதி கிடைக்கணும், இல்லாட்டி நீங்கள் ஒரு முடிவெடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஒன்று அலியல்லான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாங்க, வாப்பா நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த? 5. நீ எத்தனை வாப்பா கொண்டு வந்த? 3. சரி, கூட யார் சேர்ந்தா? ஒருத்தர் சேர்ந்தார். அப்படியா? சரி, இப்போ வச்சுக்கோங்க, மொத்தம் 8 ரொட்டி. ஒரு ரொட்டியை 3 துண்டாக போட்டுக்கணும். ஓகே, 3 பேர் தானே ஷேர் பண்ணிக்கிங்க. ஒரு ரொட்டி 3 துண்டு. 5 ரொட்டி கொண்டு வந்தல நீ,
3 15. சரி, நீ எத்தனை கொண்டு வந்த? 3 3 3 3 போட்டால் 3 9. சரியா? 9 15 சேர்த்தா 24 துண்டுகள் ஆச்சு. 24 துண்டுகள் மொத்தமாச்சு. ஒரு ஆளுக்கு தலா 8 துண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு தலா 8 துண்டுனா 8 8 16 கூட ஒரு 8 24. இப்போ இவர் ஒரு 8 துண்டு சாப்பிட்ருக்காரு, நீ ஒரு 8 துண்டு சாப்பிட்ருக்க, எக்ஸ்ட்ரா இடையில வந்து சேர்ந்தார ஒருத்தர், அவர் ஒரு 8 துண்டு சாப்பிட்ருக்காரு. சரியா? ஓகே. இப்போ நீ கொண்டு வந்த 3 ரொட்டியில் 8 ரொட்டியை நீனே சாப்பிட்ட, 8 துண்டை. ஒரே ஒரு துண்டை மட்டும்தான் உன் கூட இணைஞ்சாரில் ஒருத்தர், அவருக்கு கொடுத்துருக்க நீ. சரியா? சரிதானே? ஆமாம், சரிதான். அடுத்து இங்கே வந்தாங்க, நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்த? 5. மொத்தம் அது எத்தனை துண்டு? 15 துண்டு. இப்போ 8 துண்டை நீ சாப்பிட்டு உன்னுடைய தோழருக்கு 7 துண்டை கொடுத்துருக்க. அப்படி தானே? 8 துண்டை சாப்பிட்டுட்டு 7 துண்டை கொடுத்துருக்க. அப்போ 7 துண்டை நீ கொடுத்ததுனால உனக்கு 7 திருகம் வச்சுக்கோ. நீ ஒரு துண்டு தான் கொடுத்துருக்க, ஒரு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பேஜாராக போச்சு அவருக்கு. ஆஹா, என்னடா இது, ஆரம்பத்திலே சொன்னார 3 வாங்கிக்கப்பா, நான் கணக்கை சொன்னோம்னா சரிவிட்டு வராது என்று ஆரம்பத்தில் சொன்னாரே, பேசாமல் வாங்கிட்டு போயிருக்கலாம் போல தெரியுதே என்று அந்த மனிதர் அப்பொழுது யோசித்ததாக வரலாற்று குறிப்பு. அன்பு சகோதரர்களே, இந்த சொல்ல வர செய்தி என்னன்னா, பிறர் நலம் நாட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். அதை முறைப்படியாக இஸ்லாம் எந்த ரீதியில் நமக்கு எடுத்து வைக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூரம் சமய நல்லிணக்கத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி, ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹுனுடைய மகளார். அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அம்மா, என்னை பெத்த தாய், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, அவங்க மாற்று மத கொள்கையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்கிட்ட வந்து கொஞ்ச நாள் கடைசி காலத்தை கழிக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல தெரியுது. வஹிய ராகிபா அஃப உஸல்லி உம்மி, நான் என்னுடைய தாயை என்னோடு சேர்த்திக்கலாமா? ஏன்னா அவங்க இருக்கிற கொள்கை வேற, பிற மதத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இருக்கிற சத்திய இஸ்லாத்தில், என்னை பெற்றவங்க தான், இருந்தாலும் மாற்று மதமாக இருப்பதினாலே நான் அவங்களோட எப்படி நடந்துக்கணும், சேர்த்திக்கலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலி உம்மக்கி, உங்கள் அம்மாவை உன்னோட சேர்த்திக்கமா, அவங்க மதத்தால் மாறி இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தானே, உன்னுடைய தாய் தானே அவர்கள். அதனால் அவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி தாய் பிள்ளை என்ற உறவு அருந்து போய்விடுமா? மதத்தை காரணமாக வைத்து உங்கள் அம்மாவை ஒதுக்கி விடாதே, கடைசி காலத்திலே அவர்களை கதற விட்டு விடாதே, கண்டிப்பாக அவர்களை நீ சேர்த்து பராமரித்துக் கொள் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே மதத்தை காரணம் காட்டி ஒருவரை இழிவுபடுத்துவது அல்லது ஒதுக்கி வைப்பது அல்லது அவரிடத்திலே ஒரு விதமாக கண்ணோடு நடந்து கொள்வது, இதுவெல்லாம் இஸ்லாம் எங்கேயும் அனுமதிக்கவே இல்லை. எனவேதான் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மர்ரத் பிஹி ஜனாசத்துன், நபிகள் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வழியாக ஒருத்தருடைய பிரேதம், இறந்து போன ஒருத்தருடைய பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க, கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஃபகாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்தவுடனே உட்கார்ந்திருந்த நபிகள் எந்திரிச்சாங்க. ஃபகீல லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னாங்களாமா, இன்னஹா ஜனாஸத்து யஹூதி, யா ரசூலல்லாஹ், இந்த போகக்கூடிய இந்த பிரேத ஊர்வலம் இருக்குதே, இது ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா இல்லை, ஒரு யூத மதத்தை ஃபாலோ பண்ணுற ஒருத்தருடைய ஜனாசா, ஒரு யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தருடைய இறுதி ஊர்வலம் இது, இதுக்கு நீங்கள் ஏன் எந்திரிக்கணும் அப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு முஸ்லீமினுடைய ஜனாசாவாக இருந்தால் எந்திரிக்கலாம், சரி ஓகே நிற்கலாம், ஜனாசா போவதில் மரியாதை செய்யலாம். ஒரு யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தவருடைய ஜனாசாவிற்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கிறது என்று கேட்குறாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைசத் நஃப்ஸா, அதுவும் ஒரு உயிர் தானே என்று கேட்டார்கள் பெருமானார். யூதராக இருந்தாலுமே அவருடைய உடலிலும் அதே இரத்தமும் அதே சதையும் தானே இருக்கிறது, நமக்கு இருப்பதை போன்று உண்டான உயிர் தானே அவருக்கும் இருக்கிறது. அந்த மனிதன் என்ற ரீதியிலே நான் அவருக்கு மரியாதை தர வேண்டாமா?
மனிதன் என்ற ரீதியிலே அவருக்கு நாம் இறுதியான அந்த மரியாதையை கொடுக்க வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்த ஹதீஸை நாம் இங்கே கவனத்தில் கொள்கிறோம். இப்போ யூத மதத்தை சேர்ந்த ஒருவருடைய ஜனாசா போகிறது என்பதற்காக வேண்டி பெருமானார் எழுந்து நின்று அந்த மனித உயிருக்கு மரியாதை தந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வையோடு பெருமானார் சகோதர சமயத்து மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்ல முடிந்தது. என்ன சொன்னாங்க? மா ஆமனபி மன்பாத்த ஷிஅபானுன் வஜாருஹு ஜாயிஉன் இலா ஜம்பிஹி வஹுவ யஅலம். ஒருத்தர் ராத்திரி தூங்க போறாரு, வயிறு நிறைய சாப்பிட்டுருக்காரு, நல்ல வயிறார சாப்பிட்டு படுக்க போறாரு. ஆனா அவருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பசியோடு இருக்கார். ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையை கவனிக்க வேண்டும். பக்கத்து வீடு என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர ஒரு முஸ்லீம் என்று சொல்லவில்லை, ஒரு மூமின் என்று அடையாளப்படுத்தவில்லை. பக்கத்தில் இருப்பவர் அவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம், அல்லது இதர சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், வேறு சகோதர சமயத்தை பின்பற்றக்கூடிய மனிதராக இருக்கலாம். அவர் பசியோடு இருக்க அது இவருக்கு நல்லா தெரியுது. அவங்க வீட்டில் சாப்பாடு செய்யலை, பிள்ளையெல்லாம் பசியாக தான் இருக்குதுங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை, சிரமத்தில் இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா என்பது 100% கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம இவர் குடும்பத்தோடு உட்காந்து நல்லா சாப்பிட்டாரு, எல்லாம் மகிழ்ச்சியாக அன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருடைய ஈமானில் குறை இருக்கிறது என்றார்கள். இவருடைய ஈமான் 100% பூரணமாகவில்லை என்றார்கள். வெளிரங்கத்தையும் இபாதத்தையும் மட்டும் வைத்து கொண்டு நான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஜெயித்து விடுவேன் என்று சிலர் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி மனித மனங்களையும் மனித நேயத்தோடும் நீங்கள் வாழ்வது உங்களை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்கிறோம். ஃபாத்திமா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி வளர்த்தார்கள். ஃபாத்திமா அம்மா அவ்வளவு சிரமமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் ஒரு காலம் அவர்கள் விட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்களாமா, அலி இடத்திலே எதையாவது கேட்டு ரொம்ப அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவர் சிரமப்பட்டார்னா அது நான் சிரமப்படுற மாதிரி என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு நாள் ஃபாத்திமா அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை, உணவு, ரொம்ப பெரிய சிரமமான சமயம் அது. அந்த நேரத்தில் ஃபாத்திமா அம்மாவிடத்தில் ஒரு சில துணிமணிகள் இருந்தது, நல்ல துணிமணிகள் இருந்தது. தன்னுடைய கணவர் அலி அல்லாஹ்விடத்தில் அதை கொடுத்து பஜாரில் போய் விற்று வரக்கூடிய காசில் ஏதாவது நமக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அலி அல்லாஹ் போனாங்க, அந்த துணியை விற்றாங்க. ஒரு 6 ரூபா கிடச்சிது, 6 திர்ஹம் கிடச்சிது. அதை வாங்கிட்டு எதையாவது உணவுப் பொருள் வாங்கலான்னு போகிற சமயத்தில் ஒரு ஏழை மனிதர் வந்தார். இப்படி தான் வருகிறது வரலாற்றிலே. வந்தவர் முஸ்லீமா நான் முஸ்லீமா அதெல்லாம் வரல. ஒரு ஏழை மனிதர், அவருடைய தோட்டத்திலே ஏழ்மை தெரிந்தது, அவருடைய தோட்டத்திலே வறுமை தெரிந்தது, பசியோடும் பட்டினியோடும் காய்ந்த வயிறு ஒட்டிப்போய் இருப்பது தெரிந்தது. பார்த்தவுடன் அலி அல்லாஹ்வுக்கு இரக்கம் பிறந்து விட்டது. அல்லாஹ்வை முன்வைத்து கேட்குறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, பசியோடு இருக்கிறேன்னாரு. பசியோடு இருக்க ஏதாவது கொடுங்கன்னாங்க. அலி அல்லாஹ் அப்படி கையில் வச்சு இந்த 6 திர்ஹத்தை அப்படி கையில் கொடுத்துட்டாங்க. இருந்தது அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, 1 கொடுத்துட்டு 5 நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கல, அல்லது 5 அவருக்கு கொடுத்துட்டு 1 நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கல. 6ஐயும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் தருவான். ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. இந்த வார்த்தையை நாம் கவனத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுக்க மறக்க கூடாத வசனங்களில் இது ஒன்று. ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அவன் உங்களுக்கு தருவான், அவன் உங்களுக்கு பகரம் தருவான். நம்ம பகரம்லாம் வாங்கினதை அப்படி திருப்பி கொடுப்போம் இல்லையா? கைமாத்துக்கு வாங்குறவங்கள்ட்ட ஒரு 100 வெள்ளி தாங்க, ஒரு 500 வெள்ளி தாங்கன்னு கைமாத்துக்கு வாங்குறேன், திருப்பி அதே காசை திருப்பி கொடுப்பேன். ஏன்? ஆனால் அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அவன் கொடுக்கக்கூடிய பகரம் இருக்கிறதே ரெட்டிப்பாக கொடுப்பான், பன்மடங்காக கொடுப்பான். இந்த வரலாற்றை படியுங்கள். கொடுத்துட்டு அல்லாஹ் தருவான்ற எண்ணத்தில் போகிறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இந்த செயல் பிடித்து போனது. சீரத்துல் ஹலபியா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூலில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மனித ரூபத்திலே அனுப்பி வைத்தான். சொர்க்கத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மனித ரூபத்திலே வந்தார். வந்தவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும்,
இந்த ஒட்டகத்தை நீங்கள் வாங்கிக்கிங்களேன்னு. அலிலா சொன்னாங்க, காசே இல்லை, எங்கிட்ட வாங்க, சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, ஒட்டகத்தை வாங்குறதாக்கும். இல்லை வாங்கிக்கங்க, உங்களுக்கு எப்போ காசு வருதோ என்னையை பார்த்து திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு கிடைக்கிற சமயத்தில் திருப்பி கொடுங்க. நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா இந்த மாதிரி ஊருக்கு 10 பேர் இருந்தால் போதும், நாங்கள் நல்லா இருப்போம். ஏன் அன்பு சகோதரர்களே, இன்று கொடுத்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்களா, வாங்கியவர்கள் சிறப்பாக இருக்கிறார்களா என்ற ஒரு பெரிய பட்டிமன்றம் வைக்கணும். கொடுத்தவன் நல்லா இருக்கிறானா அல்லது வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்டியல். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ காசு திருப்பி தந்தால் போதும். சரி, எவ்வளோங்க ரேட்டுன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு 100 திர்ஹம் என்று சொன்னார் ஜிப்ரீல். மனித ரூபத்தில் இருக்கிறார், தெரியாது அலி ரலியல்லாஹு. சரி தந்துடுறேன் சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க. அடுத்த சந்தில் இன்னொருத்தர் வர்றாரு. அவர் கேட்கிறார், நல்லா இருக்க ஒட்டகம், இதை நான் வாங்கிக்கிட்டுமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய விளையாட்டு, அல்லாஹ்வுடைய வேலை இது. அவர் உள்ளத்தில் இரக்கம் பிறந்ததுனாலே அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி இது, தாராளமாக வாங்கிக்கங்க. சரி, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டார் அவர் வந்தவர். அலி எல்லாம் வெள்ளந்தியாக சொல்லிடுறாங்க. நம்ம முதல்ல சொல்லுவோமா, அசலை சொல்லுவோமா? அசல் நமக்கு மட்டும் தெரியும், நமக்கு புரிகிற லாங்குவேஜில் போட்டு வச்சுருப்போம். அலி எல்லாம் வெள்ளந்தியாக சொல்லிடுறாங்க. 100 திர்ஹத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னாரு. வந்தவர் சொன்னார், நான் 160க்கு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. 100 திர்ஹத்துக்கு வாங்கினீங்களா? நான் 160 கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கங்கன்னு நாங்கள் கையில் ஒட்டகத்தை கொடுத்தாங்க, இங்கிட்டு காசை கொடுத்தாரு. 160 திர்ஹம் கையில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. இன்னொரு சந்தில் மறுபடியும் அவர் வந்தார். ஒட்டகத்தை வித்தாரல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித துருவத்தில். என்னங்க ஒட்டகத்தை காண? விற்றுப்பிட்டேன். மாஷா அல்லாஹ். எவ்வளோ குத்திங்க? 160க்கு விற்றேன். 60 ரூபா நீங்கள் வச்சுக்கங்க, எனக்கு என் காசு மட்டும் தாங்க, எனக்கு என்னுடைய முதலை மட்டும் கொடுங்க 100. ஓகே, இப்போ 60 திர்ஹம் இருக்குது கையில். நேராக போனாங்க வீட்டுக்கு, மனைவிட்ட. பார்த்தியா 60 திர்ஹம் விழுந்துருக்கு. நம்ம வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தால் சரி சரி வந்தவரை லாபம், போங்க போங்க வைங்க உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ந்த பிள்ளையாச்சே, நாயகத்தினுடைய திருமகளாச்சே. நான் கொடுத்த துணி அவ்வளோ ரேட்டு போகாத, 60 எப்படி? இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. சரி, இதை ஹலாலா என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால் தான் நான் கை வைப்பேன்ட்டாங்க அந்த அம்மா. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த சிந்தனைக்கு வந்துவிட்டால், அன்பர்களே, நாம் உறுதியாக நம்பலாம், நாம் எந்த காலமும் ஹராமின் பக்கம் போய்விட மாட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் ஹலாலை தவிர ஒத்த ரூபா வீட்டுக்கு வந்துச்சுன்னா சாப்பாடு கிடையாது, கை வைக்க மாட்டேன் என்று உறுதியாக அந்த பெண்கள் சொல்ல துவங்கிவிட்டால் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் சொல்லக்கூடிய தாய்மார்கள் உண்டு, நிச்சயமாக நம்புகிறோம். அந்த மாதிரி நிறைய இல்லங்கள் இருக்கிறது, நிறைய உள்ளங்கள் இருக்கிறது. ஹலாலை தவிர்த்து வேறு எதையும் தொட்டுவிட மாட்டேன் என்கின்ற சிறந்த பார்வையோடு வாழ்பவர்கள் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அல்லாஹ் அதற்கான வழிகளை கொடுக்க தான் செய்கிறான். ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, கதையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி, ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொண்டு வித்தவர் ஜிப்ரீல், அதை வாங்கினவர் மீகாயில், அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை சொர்க்கத்திலேருந்து கொடுத்தாங்க, வச்சிங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பிறரின் மீது அக்கறையோடு பார்த்த பார்வைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, பிறரின் மீது கரிசனத்தோடு பார்க்கிற பார்வைக்கு அல்லாஹ் தருகிற பரிசு. எனவேதான் நீங்கள் பார்க்கிற பார்வை, உங்களை சுற்றி இருப்பவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய நெருக்கடி, ஒரு சங்கடம், பிரச்சனை என்று வந்தால் நிற்கக்கூடிய முதல் நபராக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இது இஸ்லாம் உங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாகுபாடு கற்பிக்க கூடாது. அவங்க நம்மாலா இல்லையா, வேறையா, அவங்களா அப்படி இந்த மாதிரியான பேச்சுகளை கூட தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மதீனாவுடைய கடை வீதியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. ஒருத்தவர் வர்றாரு, அவர் யூத மதத்தை சேர்ந்தவர். வந்தார், ஒரு ஜாமானை வாங்கினார். வாங்கின உடனே அதை விற்றவர் ஒரு அன்சாரி, மதீனத்து அன்சாரி தோழர், சஹாபி. வந்தவர் கேட்டார், யூத மதத்தை சேர்ந்தவர் கேட்டார், இந்த பொருளை இவ்வளவு ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னாரு. விற்றவர் சொல்கிறாரு, இல்லை இவ்வளோ ரூபாய் கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். வந்தவர் சொன்னார், அந்த சகோதர சமயத்தை சேர்ந்தவர் சொன்னார், வல்லதி இஸ்தஃபா மூசா அலைஹிஸ்ஸலாம் அலல் பஷர், மனிதர்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாமை ரசூலாக தேர்ந்தெடுத்தானே அந்த இறைவனில் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே 1 ரூபா கூட்டி தர மாட்டேன்னாரு. அப்படி சொல்லிட்டார். யூத மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கமாச்சே. மூசா அலைஹிஸ்ஸலாமை சொல்லி சத்தியம் செய்கிறார். எதிர்த்தார் நிற்கிறவர், விற்பனை செய்கிறவர் முஸ்லீமு, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட
ஒரு அன்சாரி சஹாபி, என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் பண்ற விட்டாரு, ஓங்கி ஒரு அறை கண்ணத்திலே அடி விட்டார். என்னது முகமது நபி இறை தூதர் இறுதி தூதர் இருக்கும் சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்கெங்க வந்து வருது, எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையிலே அடித்து விட்டார். அடியை வாங்கினவர் கண்ணத்தை தடவை ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டார். யார் ரசூலுல்லாஹ், கதையை கேட்டீங்களா? முகமது அவர்களே, உங்களின் தோழரில் ஒருவர், நான் விற்பனைக்காக வேண்டி போனேன், ஒரு ஜாமானை வாங்க, கூடுதல் குறைச்சலாக பேச்சுவார்த்தை நடப்பது என்பது சகஜம். அப்படி பேசும் பொழுது யதார்த்தமாக இறை தூதர் மூசாவை நான் பெயரை சொல்லிவிட்டேன், ஓங்கி ஒரு அறை கொடுத்து விட்டார் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான இன்னைக்குள்ள காலகட்டத்தை வச்சு யோசிப்போம், நம்ம ஆளு நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்குறதே இல்லை பாரு, நம்மளால் கரெக்டாக இருந்திருக்கான்னு நம்ம சொல்லியிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே முகமெல்லாம் மாறி போய்விட்டது. ரசூலுல்லாஹ்வின் முகம் மஞ்சரித்து விட்டது. சொன்னாங்க, எவ்வளவு தைரியம் ஒரு பிற மதத்தை சேர்ந்த ஒரு சகோதர சமயத்தை சேர்ந்த ஒருவர் மீது கையை உயர்த்துவதற்கு. நாம் இங்கே பெரும்பான்மையாக வாழுகிறோம், முஸ்லீம்கள் அடர்த்தியாக மதீனாவிலே வாழுகிறோம், யூத சமூகம் சிறுபான்மையாக இருக்கிறது என்பதினாலே இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு யார் இருக்கா என்ற தைரியத்தில் நீங்கள் கையை நீட்டினீர்களா? நபிமார்களுக்கு இடையிலே வேறுபாடு காட்டுவதற்கு உங்களுக்கு யார் கொடுத்தார் அதிகாரம் என்று கேட்டார்கள். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துஃபத்திலு பைனல் அம்பியா, அம்பியாவுக்கு இடையிலே நீங்கள் வேறுபாடு காட்டாதீர்கள், இவர் தான் வசதி, இவர் வசதி இல்லை, கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கண்டித்தார்கள், கோபப்பட்டார்கள். அந்த அன்சாரி சஹாபி தன்னுடைய தவறை நினைத்து வருந்தினார். வருந்தினார் என்பது மட்டுமல்ல, அந்த யூத சமூகத்தை சேர்ந்த அந்த மனிதரிடத்திலே, அந்த சகோதர சமயத்து அந்த நண்பரிடத்திலே அதற்கான மன்னிப்பை கேட்டார். அதற்கான நஷ்ட ஈடு என்ன கொடுக்க வேண்டுமோ சொல்லுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ரசூலுல்லாஹ் எல்லா சமய மக்களோடும் இணைந்து வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இணங்கி நடந்தாங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது பாருங்கள், நஜிரான் என்று ஒரு பகுதி இருந்தது. அந்த நஜிரான் தேசத்தில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நிறைய வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்காண்டி அங்கே எங்கே வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வரலாற்று ஆவணத்திலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நஜிரான் தேசத்து பாதிரிமார்கள் ரசூலுல்லாவை சந்தித்து சில உரையாடல் அப்போ வந்தாங்க. அஸ்ர் தொழுகை முடிஞ்சது. அவங்களுக்குரிய ஜபம் செய்யக்கூடிய நேரம் அது, அவங்க வழிபடுவதற்குரிய நேரம். அப்போ அவங்க, நாங்கள் இங்கே வழிபட்டுக்கிட்டோமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. விட்டுட்டாங்க. அவங்க கிழக்கு திசையை நோக்கி திரும்பி வணங்குவதற்கு ஆயத்தமான சமயத்திலே சுற்றி இருந்த சஹாபாக்கெல்லாம் போய் அவங்களை தடுக்க போயிட்டாங்க. எங்கே வந்து என்ன வணக்கம், எந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு யாரை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியோடு அவர்களை தடுக்க போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவுஹும், அவங்கள விடுங்க, அவங்க பாட்டு அவங்களுடைய இறைவனை வணங்கிவிட்டு போகட்டும், நமக்கு திசையிலெல்லாம் கிடையாது, நாம் நம்முடைய எண்ணத்தின் நம்பிக்கையில் தான் இறைவனோடு நாம் நெருங்கி இருக்கிறோம். அவங்க விடுங்க, அவங்க பாட்டு அவங்களுடைய வணக்கத்தை செய்யட்டும். ஃபஸ்தக்பலு அல் மஷ்ரிக ஃபஸல்லு ஸலாத்தஹும், கிழக்கு நோக்கி திரும்பி அவர்கள் வணங்கிய வணக்க வழிபாடு அங்கே நடந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாகவே அனுமதித்தார்கள். இதை கவனிக்கணும், இந்த அனுமதி என்பது ஒரு பேரளவிலே கிடையாது. இந்த அனுமதி தான் அவர்களுடைய உள்ளத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்லாம் எவ்வளவு விசாலமான மார்க்கமாக இருக்குது, இறுகிய மார்க்கமாக இல்லையே, நாங்கள் தான், எங்களை மீறி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியான இருமார்ப்பு கொள்கையோடு உள்ள ஒரு மதமாக மார்க்கமாக தெரியவில்லையே என்ற புரிதலை அதுதான் கொடுத்தது. எனவே தான் அவங்க போகும்போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உங்கள் மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு ஆளை அனுப்புங்களேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட இந்த நடவடிக்கை அவர்கள் உள்ளத்தில் எப்படியான மாற்றத்தை கொடுத்தது என்றால், உங்கள் மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை எங்களுக்கு அனுப்புங்களேன் என்று கேட்டார்கள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅபஅஸன்ன இலைக்கும் ரஜூலன் அமீனன் ஹக்க அமீனின், ஒரு சிறந்த நம்பிக்கையாளரை உங்களோடு நான் அனுப்பி தருகிறேன். அவருடைய நம்பிக்கைக்கு நான் உத்தரவாதம். அவர் எவ்வளவு தூரம் அவர் நம்பிக்கையாளர், மோசடியை விட்டு அப்பாற்பட்டவர், நம்பிக்கைக்கு எதிரானவர் என்பதெல்லாம் கிடையாது, 100% அவர் நம்பிக்கையாளர், அதற்கு நான் கேரண்டி என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நஜ்ரான் தேசத்து மக்களோடு அனுப்பி வைத்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, சுற்றி இருக்கக்கூடிய மக்களை அரவணைத்து அவர்களோடு இணங்கி போகக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை, உயர்ந்த பண்பை இஸ்லாம் நமக்கு அழகாக காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அதுதானே ஒரு சிறந்த அழைப்பாக இருக்கும். அவர்களிடத்தில் போய் மார்க்கத்தை பற்றி நீண்ட நேரம் மணிக்கணக்கில் பேசி, அல்லது இப்படியெல்லாம் எங்களுடைய மார்க்கத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது என்று எடுத்து காட்டுவதை விட நம்முடைய நடவடிக்கை தான் அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பேச்சுவார்த்தை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் தான் அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், நம்முடைய தாய்நாடு இந்தியாவிற்கு இஸ்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். கேரளாவிலே கொடுங்கலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கும் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அதுதான் இந்தியாவிலே தி மோஸ்ட், அதாவது ரொம்ப பழமையான ஒரு மஸ்ஜித். அது எப்படி இஸ்லாம் அங்கே வந்தது என்றால், சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அந்த சமயத்தில் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர்தான் தாஜுத்தீனாக மாறுகிறார். அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத், நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹ் மக்காவிலேயே அங்கே வாழ்ந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டிய அற்புதத்தை பல காட்டினார்கள். அந்த அற்புதங்களிலே ஒன்று, வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை தன்னுடைய கையால் சுட்டி காட்டினாங்க. அது ரெண்டா பிளந்து அப்படி ஒட்டுச்சு. அது அல்லாஹ்வின் அதிசயம். அது ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசா. அதை பார்த்து அவங்க சொன்னாங்க, இதுவும் அவர் செய்யக்கூடிய சிஹ்ர் தான், சூனியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பகுதி மக்களுக்கு தெரியல, விளங்கலை. ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய கேரளத்தில் இருந்த ஒரு மன்னர் அதை பார்க்கிறார். தன்னுடைய அந்த மாளிகைக்கு மேலே இருந்து இதை பார்த்தார். அப்போ தான் என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு கேள்விப்படுறாரு. அப்போ அரபுகளிலிருந்து அந்த நம்முடைய பகுதிகளுக்கு வந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள், சஹாபா பெருமக்கள் அப்படி வந்திருக்கிறாங்க. மாலிக் பின் தீனார் என்று நீங்கள் எல்லாம் கூகுள் செய்து பாருங்கள். மாலிக் பின் தீனார் அங்கிருந்து வந்தவர் வரலாம். அப்போ விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி அரபு நாட்டிலேருந்து சில மக்கள் வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் தெரியும். அப்போ தான் அவருக்கு விளக்கம் சொன்னாங்க. ஆமாம், இறை தூதர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்களுடைய விஷயத்தை எல்லாம் உள்வாங்கின பின்னாடி அவர் இருப்பு கொள்ளலை. இங்கிருந்து அன்பளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே? மக்காவுக்கு போகிறார், ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக. நம்முடைய மண்ணிலிருந்து கிளம்பி போனாராம். அங்கே போய் நபிகளை சந்தித்து கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் அவருக்கு வைத்த பெயர் தான் தாஜுத்தீன். இந்த தீனுக்கு கிரீடமாக இருக்கக்கூடியவர் என்ற பெயரை கொடுத்தாங்க. அல்லாஹுடைய கிருபை, அவர் வரும்பொழுது அவருடைய தோழர்களோடு சேர்ந்து வந்தவர் தான் மாலிக் பின் தீனார். அவரிடத்தை சொல்லிக்கிட்டே வந்தார், நம்ம பகுதியில் ஒரு மஸ்ஜித் கட்டணும், அந்த மஸ்ஜிதிலே மக்களை அழைக்க வேண்டும், எல்லா மக்களுக்குமான இந்த தூதுத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அல்லாஹுடைய நாட்டம் வரக்கூடிய வரியிலேயே அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. அவர் இறந்து போன இடம்தான் ஓமனிலே இன்னைக்கு இருக்குது, சலாலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இன்னைக்கும் அவருடைய மன்னரை அடக்கஸ்தலம் இருக்கிறது. அங்கே அடக்கிவிட்டு மாலிக் பின் தீனா மட்டும் வந்து விட்டார். வந்து பிறகுதான் இங்கே கட்டினார் பள்ளிவாசலை. கொடுங்கலூரிலே முதல் பள்ளிவாசல் இந்தியாவிலே கட்டப்பட்டது. அதுதான் மஸ்ஜித் சேரமான் பெருமாள். இன்னைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இஸ்லாம் முதலிலே நம்முடைய மண்ணிலே எப்படி பரவியது என்றால், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி வியாபாரம் பண்ணாங்க, எப்படி கொடுக்கல் வாங்கல் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க, அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டாங்க, இந்த நடவடிக்கையெல்லாம் சேர்ந்துதான் அவர்களிடத்தில் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது. பிற மக்களும் பார்த்து இந்த மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, எவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வை உள்ள மார்க்கமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சது மட்டும் இல்லை, அதை நோக்கி மக்களை நகர்த்தவும் செய்ததென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பெரிய மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தானே. எனவே தான் பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு பாலஸ்தீனம் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருவான். உலக முஸ்லிம்கள் யாவரும் துவா செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய வாழ்நாளிலேயே அல்லாஹ் அதை நமக்கு காட்டி தருவான். அன்பர்களே, அந்த பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளக்கூடிய சமயத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? 2 யுத்தம் நடந்தது, சிலுவை யுத்தம். 2ஆம் சிலுவை யுத்தத்திலே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர், மிகப்பெரிய தளபதி, அவருடைய தலைமையில் தான் வெற்றி கொள்ளப்படுது. எப்படி நடந்துகிட்டார் அவர் அங்கே இருந்த மக்களிடத்தில், குறிப்பாக கிறிஸ்துவ மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? ஒரு முஸ்லீம் தலைவர் இவர். ஒரு சொட்டு ரத்தம் சிந்தவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிணையீட்டு தொகை கொடுங்கள் என்று சொன்னார். யாரால கொடுக்க முடியலையோ தான் சொந்த காசை கொடுத்து பிணையீட்டு தொகையை கொடுக்க சொன்னார். ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள் நீங்கள் இங்கே இருக்கலாம், உங்கள் மதத்தை பின்பற்றலாம், அதற்கு நாங்கள் எந்த தொந்தரவும் தரமாட்டோம் என்று சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். வரலாறு சொல்லுகிறது,
சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பாலஸ்தீனத்தை அந்த மண்ணை கைப்பற்றுகிற சமயத்திலே ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அடுத்து சிலுவைக்காரர்கள் அந்த நாட்டை மறுபடியும் கைப்பற்றும் பொழுது இரத்த ஆறு ஓடியது. முஸ்லீம்களை அப்படியே கரு அறுத்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் பதிவாகியிருக்கிறது. முஸ்லீம்கள் ஏன் பிற சமய மக்களோடு இப்படி நல்லுறவை பேணுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி அது, நாயகம் காட்டி தந்த உயர்ந்த வழி அது. எனவே அந்த வழியை நாம் வாழக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய எல்லா சகோதர சமயத்து மக்களோடு நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இஸ்லாத்தை குறித்து உண்டான சிறந்த புரிதலும் சிறந்த தெளிவும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் மீது நல்லபிப்பிராயம் தானாக அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த நல்லபிப்பிராயமே அவர்களின் இஸ்லாத்திற்கு வருகையாக காரணமாக அமையும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்வோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நோயில்லாத வாழ்க்கையை, குறைவில்லாத செல்வத்தை, நீண்ட ஆயுளை, கைகால் சுகத்தை, மருத்துவமனையின் அனைத்து விதமான கஷ்ட துன்ப துயரங்களை விட்டு நம் யாவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கடன் இல்லாத வாழ்வை தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பானாக. திடுக்கிடச் செய்கின்ற நோய்களை விட்டு பாதுகாப்பானாக. மாரடைப்புகளை விட்டு பாதுகாப்பானாக. ஆங்காரமுடன் வரும் நோயும் ஔஷதமில்லா மாநோயும், ஏங்கித்திணறும் மரண நோய், ஈழ இழப்பு, நீரடைப்பு, 4448 நோய்களையும் நாங்கள் காணாதோடி செய். நல்வழி காட்டும் ரஹ்மானே, தொற்று நோயும் தொடர் நோயும், திடுமனக் கொள்ளும் வபா நோயும், சித்தம் பதறும் இந்நோயை சிறிதும் ஊரில் இல்லாமல் பற்றி அடித்து துரத்திடுவாய். பரனே எங்களை காப்போனே, கர்த்தா இகபரம் படைத்தோனே, காப்பாய் காப்பாய் ரஹ்மானே என்று பல்லாக்கு தம்பி அவுலியா அவர்கள் சொன்ன அல்லாஹ் முனாஜாத்தின் வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.